அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் ஒரு பெரிய முயற்சியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதாவது நீங்கள் 10 வயது சிறுவர்கள், அதாவது வாழ்க்கையிலே முதல் கட்டத்திலே இருக்கிற பிள்ளைகள். வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம்தான், கிடைக்க இல்லை. அப்ப இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். இந்த கட்டத்திலே நாங்கள் செய்கிற முயற்சிகள் தான் எங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அது பெரியவர்களுக்கு தெரியும், சிறுவர்களுக்கு கொஞ்சம் புரிவது கஷ்டமா இருக்கும். ஆனால் நீங்களும் ஏதோ ஒரு முயற்சியில சிறந்த நிலை அடையணும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த காலையில இந்த வகுப்புகள்ல பங்கு பெற்றீர்கள். அதன் பயன் பூரணமாக கிடைக்கணுமா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கூடிய கரிசனையோட கற்பிப்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. நாங்க இப்ப 95ஆம் ஆண்டில இருந்து 2025 வரையிலான அரச பரீட்சை வினாத்தாள் 1, 2 கலந்துதான் பார்க்கிறோம். தேவையான கடினமான வினாக்களை மட்டும் விடை காணும் விளக்கங்கள் உங்களுக்கு கற்பிக்கிறேன். அதை நான் கற்பிக்கின்ற வேளையிலே நீங்க வகுப்பில அதாவது கற்க வேண்டும். இந்த புலமை பரிசல் பரீட்சையில உங்களால முடிந்தளவு திறமையை காட்ட வேணும் என்ற ஆர்வம் இருந்தால் கவனமாக வகுப்பை பின்பற்றுங்கோ. உங்கள் முயற்சிக்கு நிச்சயமாக சிறந்த பயன் கிடைக்கும். நான் இப்ப இன்று கற்பிக்க கருதியுள்ள பகுதியை காண்பித்து உங்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் தாரன். நீங்க மிகுந்த அவதானத்தோட அவதானியுங்கள். இது 97, 98 கால பகுதிகளில் இடம்பெற்ற 1998, 97 கால பகுதிகளில் இடம்பெற்ற கேள்விகள். இதுல பற்றிச்சீட்டு, அட்டவணை, விலைப்பட்டியல் போன்றவற்றை தந்துவிட்டு அதற்கு ஏற்ப விட காண வேண்டும். இப்ப இதுல ஒரு விலைப்பட்டியல் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நீங்க சில கடைகள்ல போயிருப்பீங்களா இருந்தால் அந்த கடைகள்ல போர்ட் தொங்கும். அந்த போர்ட்ல அங்க இருக்கிற பொருட்களின் பேரும் அது விற்கிற விலைகளும் அளவுகளும் குறிக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த அளவுகள், பொருட்களின் பெயர்கள், விலைகள் ஒரு தொடர்பு இருக்கின்றன. அந்த தொடர்பின்படி நாங்கள் இங்க கேட்கப்படுற வினாக்கள்ல தரப்படுகிற பொருட்கள், அளவுகள், விலைகளை கணிக்க வேண்டும். அப்ப இது ஒரு விவேகம், ஆற்றல், திறமை. இப்ப இந்த விலைப்பட்டியலை பார்ப்போம். அதுல அரிசி, தேங்காய், தீப்பெட்டி, சன்லைட், சீனி, பான் என பல பொருட்கள் இருக்குது. அப்ப எல்லா பொருட்களுக்கும் அளவுகள் ஒரே அளவு அல்ல. இப்ப அரிசி என்றால் கிலோகிராமில் அளப்பார்கள், தேங்காய் எண்ணெய் லீட்டர்ல. அது அதாவது கொள்கின்ற பாத்திரத்தின் அளவிலே அல்ல, அல்லது அதன் பாரத்தை பொறுத்து அல்ல. அதன் அளவு, அதற்கொரு அதாவது அளவு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரத்தின் கொள்கலனை பொறுத்துத்தான் அது போத்தல், லீட்டர் என்று கணிக்கப்படுது. அப்ப நாங்க இதுல அரிசிக்கு கிலோகிராம் பேரம், தேங்காய் எண்ணெய்க்கு கொள்ளுகின்ற பாத்திரத்தின் அளவு, அந்த அளவு, தீப்பெட்டி எண்ணிக்கை, சன்லைட் எண்ணிக்கை, சீனி கிலோகிராம் அளவு அதாவது பாரம், பான் அவை ஒவ்வொரு துண்டங்களாக செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அதுக்குரிய தெரிவு செய்யும் போது இது பழைய அளவு முறையில ராக்கல் என்றுதான் இன்னும் அது பரிமாறப்படுகின்றது. பழைய அளவு திட்டம், புதிய அளவு திட்டம் என்று இருக்கிறது. அப்ப பென்சில்கள் எண்ணிக்கை, ஆப்பிள் என்பதும் எண்ணிக்கை. ஆனா ஆப்பிள் இப்ப
சூப்பர் மார்க்கெட் வெளியே போனா நிறையையும் அதாவது பாரத்தையும் கருதுவார்கள், எண்ணிக்கையும் இருக்கின்றது. துணி என்பது அந்த துணியின் அளவு, அதன் சதுர அளவுகள் எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் என்பதை பொறுத்தது பரப்பளவு. அடுத்த மண்ணெண்ணெய் ஏற்கனவே தேங்காய் எண்ணெய் போல லீட்டர்ல, பனிஸ் என்பது எண்ணிக்கை, அதிலையும் கிராம் அளவு இருக்கின்றது. அதற்கு பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருளின் அளவு இருக்கின்றது. அப்ப இதுல பொருள் அளவு விலையை கொண்டு நாங்கள் கேள்விகளுக்கு விடை காண போறோம். இப்ப பாருங்க, இதுல 38வது வினா, 1 கிலோகிராமும் 250 கிராமும் அரிசியின் விலையாது. அப்ப நாங்க இந்த பட்டியலை பார்ப்போம். இந்த பட்டியல்ல என்ன மாதிரி பொருளை தந்திருக்கு? 1 கிலோகிராம் அரிசியின் விலை 24 என்று தந்திருக்கு. எங்களை இங்கு கேட்கப்படுது 1 கிலோகிராமும் 250 கிராம். அப்ப எங்களுக்கு இந்த கிராம் கிலோகிராம் என்ற அளவுகளின் பரிமாணங்கள் தெரிந்திருக்கணும். அப்போ 1 கிலோகிராம் விலை 24. இப்ப 250 கிராம் என்பது 1 கிலோகிராம் 1000 கிராம், 1000 ஒரு பங்கு. அப்ப 24 ஒரு பங்கு என்றால் 24 4ஆல வகுத்தால் 6 ரூபாய். ஆனா இப்ப எங்களுக்கு தேவை 1 கிலோகிராமின்றையும் 250 கிராமின் விலையும். இதை நான் சொல்லித்தார தெளிவாக புரிந்து இதை திருப்பி கூறக்கூடிய ஆற்றலும் இருக்கணும். நன்றாக புரிந்து கொண்டால் நல்ல பலன் உண்டு. அப்ப இதற்கான விலை 1 கிலோகிராமுக்கு 24 ரூபாய், 1/4 கிலோகிராம் 6 ரூபாய், அப்ப மொத்தம் 30 ரூபாய். அப்ப கேள்விக்கான விலை 30 போட்டு விட்டா சரி. இது திறமை இந்த புலமை பரிசல் பரீட்சையில 98ஆம் ஆண்டுல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, இனி அடுத்தத பார்ப்போம். பாருங்க, 6 சன்லைட் கட்டிகள். அப்ப அது எண்ணிக்கை. அப்ப இங்க சன்லைட் கட்டி ஒன்றின் விலை தரப்பட்டிருக்கு, அதை கவனிக்கணும். 10 ரூபாய் 50 சதம். அப்ப நாங்கள் 10 ரூபாய் 50 சதத்தை 6ஆல பெருக்குவதற்கு கற்றுக்கொள்ளணும். இதை மனக்கணிப்பாக செய்வதும் மிக முக்கியம். ஏனென்றால் நாங்க நேரத்தை விரயம் செய்து கொண்டிருக்காம மனக்கணிப்பாக விரைவாக விடைய காணும். இப்ப நான் ஒரு கடையில ஒரு பொருள் வாங்க போனால் கொப்பி வேறவெஞ்செல்லாம் கொண்டே வச்சு எழுதி கொண்டா இருப்பேன். இல்லை, அவன் விலைய சொன்ன உடனே கடைக்காரன் நான் எனக்கு எத்தனை பொருள் தேவையோ அதை மனதுல போட்டு கடிச்சு அதுக்கு ஒரு தீர்வு கண்டு இவ்வளவுதான் விலையை நிர்ணயிப்போம். அப்ப அதுக்கு என்ன தேவை? மனக்கணிப்பு. இப்ப இதுல மனக்கணிப்புன்ற ஒண்ணு என்ன செய்யணும்? 50 சதத்தை 6ஆல பெருக்கணும். 50 சதம் 6 சேர்ந்தால் 3 ரூபாய். இது மனக்கணிப்பு. அப்ப 6 10 என்றால் 60 ரூபாய். அப்ப மொத்தம் 63 ரூபாய் என்பது எங்களுக்கு மனதில உதயமாக வேண்டும். அந்த முறையைத்தான் இங்கேயும் பயன்படுத்தும். பேனவெங்கிற பயன்படுத்தாம நாங்க மனதால கணிக்க பயன்படுத்தல் வேண்டும். அப்ப மனதால கணிக்கிற போது 6 கட்டிகளுக்கு 63 ரூபாய் என்பது இலகுவாக கிடைக்குது. இனி அடுத்த பார்ப்போம். 750 மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை எங்களுக்கு தெரியும் 1000 மில்லி லிட்டர் தான் 1 லிட்டர். இங்கே தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபாய் என்று சொல்லி இருக்குது. அப்ப அதுல 750 என்றால் எங்க 1000ல 750 என்றால் 1000க்கு மேலே 750 போட்டோமாக இருந்தால் இதை நாங்கள் சுருக்கி கொண்டு போனார் வகுத்து கொண்டு போனா இதை 250ஆல வகுத்தா 4 வரும். இது 250ஆல வகுத்தா 3. அப்ப 3/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய். அப்ப நாங்க என்ன செய்யணும்? தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் விலையை 3/4ஆல பெருக்கணும். 1 லிட்டர் இங்க 600 ரூபாய் தந்து 60 ரூபாய் தந்திருக்கு. இந்த சதத்தை விட்டு விட்டு இந்த 60 4ல் 3ஆல் பெருக்குதல் வேண்டும். எப்படி பெருக்கிறது? பகுதி எண்ணால வகுத்து
தொகுதி எண்ணால பெருக்கி விட போடுறேன். பகுதி எண்ணால பெருக்கினால் இதை வகுத்தால், பகுதி எண்ணால வகுத்தால் முதல்ல 1 இருக்கின்றது, பிறகு 20ல 5 இருக்கின்றது, 15. அதை 3ஆல பெருக்கினால் 45. அப்ப கேள்விக்கான விடை 45 ரூபாய். நான் இப்ப இதேன் இவ்வளவு மெதுவாக விளக்கமாக சொல்லித்தாரன் என்றால், இந்த முறைகளை பின்பற்றி கொண்டு வந்தால் உங்களுக்கு பரீட்சையில எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் சரியான விடையை கொடுத்து புள்ளியை பெற முடியும். இப்ப சிலருக்கு இதை கேட்டால் என்ன இவர் ஈஸியான விடயத்தை இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்க. இல்லை, இலகுவான விடயத்துலதான் நாங்க கடின முயற்சி செய்யணும். அதுதான் எங்களை வழி நடத்தும். இலகு வழியில கடின வினாக்களுக்கு விடை காணும் முயற்சி. இனி அடுத்த கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். நீங்கள் கன்றாத்தல் பானும் 7 பென்சில்களும் 3 ஆப்பிள் பழங்களும் வாங்கினால் கொடுக்க வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு? அப்ப நாங்க என்ன செய்யணும்? கன்றாத்தல் பானுக்கான விலையை கண்டுபிடிக்கணும், 7 பென்சில்களுக்கான விலையை கண்டுபிடிக்க வேண்டும், 3 ஆப்பிளின் விலையை கண்டுபிடிக்கணும், அவற்றை கூட்ட வேண்டும். அப்ப ஒரு ரத்தல் பான் இங்க என்ன விலை சொல்லி இருக்கு? 8 ரூபா 50 சதம். அப்ப அது 2ஆல பெருக்கணும். பாருங்கோ, இந்த 98ஆம் ஆண்டுல ஒரு ரத்தல் பான் பறிக்கத்தாலே 8 ரூபா 50 சதம் போட்டுருக்குது. சரி, ஒரு 15-30 ரூபா வித்திருக்கும். இப்ப இந்த விலை எவ்வளவு? அகோரமா வளர்ந்திருக்கு. அப்ப அதை நீங்க தெரிந்து விளங்கி கொள்ளணும். அப்ப 8 ரூபா 50 சதம் என்றா இதை மனக்கழிப்பாட்டிக்கணும். 2 தரம் 50 1 ரூபா, 2 தரம் 8 16, அப்ப 17 ரூபாய் என்பதை மிக இலகுவாக மனக்கணிப்பாக செய்து கொள்ளணும். பான்பாக பேனையும் கொப்பியும் பண்ணி எடுத்துக்கொண்டு போறோம். இது அங்க கணக்கு பார்த்து வாங்குறது. அப்ப மனதாலதான் கணக்காக்கணும். அப்ப என்ன செய்கிறோம்? 50 2 1 ரூபா, 8 2 16. அப்ப பானிந்த விலை 17 ரூபா. சதத்தை தேவைப்பட்டா போடுவோம், தேவையில்லாட்டி ரூபாய் மட்டும் போடுவோம். 7 பென்சில்கள், இங்க 8 பென்சில் இதை விலைதான் தந்திருக்கு இந்த பட்டியல். அப்ப 24 8ஆல வகுத்தால் ஒரு பென்சில் வரும், 3 24. அப்ப 7 என்றபடியால் 7 3ஆல மனக்கழிப்பால வரைக்கும்னா 21, 7 3 21. இனி ஆப்பிள் பழம் 1 17 ரூபாய். அப்ப 3 என்ற உடனே நாங்கள் இந்த 17 3ஆல் பெருக்கினால் 51. அப்ப விட 9. இப்ப இது 80, 89 என்பது விடையாக கிடைக்கின்றது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு தகவல் தரேன் பாருங்கோ. என்ன தகவல் என்றால், இந்த ஆப்பிளின் 17 ரூபாவை எப்படி 3ஆல பெருக்கிறது மனக்கணிப்பாக? இப்ப நீ செய்யணும், நாங்கள் 7 3ஆல பெருக்கணும். 10 எந்த ஒரு எண்ணையும் 10ஆல 100ஆல பெருக்கிறது இலகு. இப்ப 3 10 என்றால் 3ஓட ஒரு சைவரம் போட்டா 3 10. அதாவது 10 10 3 மடங்கு என்றால் இந்த 1 இடத்துல 3 போட்டு 0 போட்டா 30. 10 10 10 என்றால் 30. அப்ப நாங்க இந்த 17 3ஆல பெருக்கிறதுக்கான வழிமுறை மனக்கணிப்பாக என்ன செய்யணும்? இந்த 7 3ஆல பெருக்கணும். உங்களுக்கு ஒரு 9 வரையில எண்களை பெருக்கிறதுக்கு மனத்துல மனநமாய் இருக்கணும். அப்படி இருந்தா தான் இலகுவாக வச்சு கொள்ளலாம். அப்ப அது மனதுல பயிற்சியா இருந்தால் 7 3 21, 21 30, 10 3 30, 23 21 30 கூட்டினால் 51. அப்ப நாங்க இதுல 3 ஆப்பிள் விலையை கலந்து தான் நான் இப்ப கணிப்பு சொல்றேன். அதாவது மனக்கணிப்பாக விலைகளை கணிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த வினாவோடு சார்பான வினாக்களை நாங்கள் பார்ப்போம். இந்த பரிச்சைத்தாளில் இருந்த வினாக்களை பார்ப்போம். இப்ப பாருங்க, இதுல அடுத்த கேள்வி,
அதாவது 42வது கேள்வி. 2.5 மீட்டர் வெள்ளை துணி, 6 மீட்டர் சீத்தை துணி, 8 கிலோகிராம் அரிசி ஆகியவற்றை விலைக்கு வாங்கினால் நீங்கள் கொடுக்க வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு? இதெல்லாம் அரசு பரீட்சையில் வந்த கேள்விதான். என்ன இவ்வளவு ஓரளவு கடினம் போல தெரிந்தது அந்த நாள்ல. இப்ப பிள்ளைகள் கொஞ்சம் அறிவில விருத்தி அடைந்து என்று சொன்னால் நல்ல முயற்சி உள்ளவர்களாகவும் கால பரிமாற்றத்துல திறமைசாலிகளா இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு இதெல்லாம் அவ்வளவு கஷ்டம் என்று சொல்றதுக்கு இல்லை. இப்ப இந்த 42வது கேள்வியை பாருங்க. 2.5 மீட்டர் வெள்ளை துணி. அப்ப நாங்க இந்த பட்டியல பார்க்கணும். வெள்ளை துணி எங்க இருக்குது? 1 மீட்டர் 48 ரூபாய். இப்ப இதற்கு கணிக்கிறது எப்படி கணிக்கலாம் நாங்கள்? அதாவது 1 மீட்டர் 48 என்றால் 1 மீட்டர் 48, அடுத்தது 48, அடுத்தது அரைவாசி. அப்ப இதை கூட்டுறத மனக்கணிப்பாக, இது மனக்கணிப்பை செய்து பழகணும். மனக்கணிப்பு எப்படி பழகிறது? நீங்க படுத்திருக்கிற நேரம் கண்ணை மூடிக்கொண்டு பெருக்கி பார்க்கிறது. 52 4 பெருக்கினால எவ்வளவு, 81 3 பெருக்கினால எவ்வளவு, 63 4 5 பெருக்கினா, அப்படி ஒரு சின்ன சின்ன பழகி கொண்டு வர அது மனக்கணிப்பு விவேகமாக வந்துவிடும். அப்ப இலகுவாக நாங்க சரியானபடியே அணுக முடியும். மனக்கணிப்பு மிக முக்கியமானது. அப்ப இப்ப பாருங்க, 48 ரூபாய் உள்ள 1 மீட்டர் வெள்ளை துணி 2.5 மீட்டர் என்றால் நாங்க 1 மீட்டர் 48, அடுத்த மீட்டர் 48, அடுத்த மீட்டர் 24. அப்புறம் கூட்டுறத கூடி 8 மட்டும் 16, 16 நாளும் இந்த அளவையும் கூட்டினா 20 வருது. இப்படித்தான் மனக்கணிப்பா கூட்டணும். அப்புறம் 40 20 என்றால் அது 100 ரூபாய் வருது. அப்ப 120 என்றது எங்களுக்கு 2.5 மீட்டர் துணிக்கு 120 என்பதை மனக்கணிப்பாக கண்டுபிடித்து விட்டோம். 48 48 24, 8 மட்டும் 16, 16 4 20, 40 40 80, 80 20 100. அப்ப 120. அடுத்ததாக 6 மீட்டர் சீத்த துணி. சீத்த துணியை பார்ப்போம் 52. இங்க மனக்கணிப்பாக என்ன செய்கிறோம்? 6 என்ற உடனே 12 ரூபாய், 6க்கும் 50 10 ரூபாய், அப்படி 12. பிறகு 6 இதை கூட்டினால் 60 கூட்டினா 72. அப்ப 120 72. அடுத்தது நீங்க இதுகளுக்கு பயிற்சித்தாள் பரீட்சை செய்கிற போது உங்களுக்கு செய்தித்தாளும் தருவார்கள். எழுதி செய்து பாருங்க, பேப்பர் செஞ்சாங்க. ஆனா நானே மனக்கணிப்பை ஊக்குவிக்கிறேன் என்றால், மனக்கணிப்பும் எழுத்துக்கணிப்பும் செய்வீராக இருந்தால் விரைவாக விடைய காண முடியும். விரைவாகவும் சரியாகவும். சரி, இப்ப பாருங்க, அடுத்ததாக 8 கிலோகிராம் அரிசி. 1 கிலோகிராம் அரிசி எவ்வளவு போட்டிருக்கு? 24. அப்ப 8 கிலோகிராம்ல முதல்ல நாங்கள் இருக்கணும் 4 ரூபாவே 8 பெருக்கணும். 8 மணி 16 16 16 32. அதாவது 4 ரூபாவை 8 பெருக்கினா 32 வருது. அந்த 32 எப்படி பார்த்து நாங்கள் 8 மணி 16, வார 16 16 32. அப்புறம் 20 நாங்கள் இங்க 8 பெருக்க போறோம். 20 8 பெருக்கிறோம் என்றால் அந்த 2 8 பெருக்கினால் 16. அப்ப 160. அப்ப 292 ரூபாய். இப்ப நாங்க இந்த கணிப்புகளை மிக இலகுபடுத்தி செய்து பழக வேண்டும். அதாவது இது 42வது கேள்வி. நான் இங்க அதாவது 8 42 2.5 மீட்டர் வெள்ளை துணி 120 ரூபாய், 6 மீட்டர் சீத்தை துணி 1 மீட்டர் 52 படி. sorry அது தவற பொருள். 6 மீட்டர் சீத்தை துணி 72, அது வேறு இது பார்த்தீங்கன்னா. நாங்கள் இப்ப இதான் பார்க்கிறோமா? ஓமோ, அதாவது 2.5 மீட்டர் வெள்ளை துணி 120 ரூபா. அது சரி, 48 48 8 மணி 16 16 4 20 20ஓட 100 கூட்டி 120 ரூபாய். ഇതിന്റെ വില ശരി. 6 மீட்டர் சீத்தை துணி 1 மீட்டர் சீத்தை துணி 52
6 மீட்டருக்கு நாங்கள் என்ன செய்தோம், 6 2 12, 12ஓட பிறகு 52, இது 60 அல்ல, 52 படி 6 பார்க்கிறோம். அப்ப 50 படி 6 என்றால் அது 300 வருகின்றது, 312 வரும். நான் கழிக்கிற போது மனக்கழிப்பை கவனமா கவனித்துக் கொள்ளுங்க. 312 வருகின்றது. இனி அடுத்ததாக 8 கிலோகிராம் அரிசி, 1 கிலோகிராம் அரிசி 24 ரூபாய். அப்ப 8 மட்டும் 16 32 போட்டோம். பிறகு 8 கிலோகிராம் 20 ரூபாய் படி பார்த்தா 160 போட்டோம். அப்ப அது 192 ரூபாய். இவ்வளையும் கூட்டி பார்ப்போம். 4 12 1 1 6 என்னது 624 ரூபாய் விடையாக வருதல் வேண்டும். அப்ப இதற்கான விடை 624. பாருங்கோ, நாங்கள் எவ்வளோ இதுகள்ல பயிற்சி வைத்த ஆக்களே இதை கணிக்க கடினமாயிருந்தாலும் இப்படிப்பட்ட கேள்வியை இந்த 98ஆம் ஆண்டு அரசபரிசையில் ஏன் கொடுத்தார்கள் என்றால், அது சரி, அவர்கள் கொடுத்தது ஒரு தவறும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பரீட்சையில திறமையான பிள்ளையில அதிதிறமையான பிள்ளையை தானே தெரிவு செய்யணும். அப்ப அதிதிறமையான பிள்ளைக்கு விவேகமாக்கல் கூடத்தான் இருக்கும். அந்த பிள்ளையை தெரிவு செய்து அதற்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பதற்காகத்தான் இந்த பரீட்சை. அதை விட்டு இது உங்களோட ஆற்றலை கூட்டுறதுக்கான பரீட்சை மட்டுமல்ல நினைச்சுதான் எல்லாரும் பேப்பர் கஷ்டம் திறமையான பிள்ளையை கண்டுபிடிக்கணும், திறமையிலேயும் அதிதிறமையான பிள்ளையை கண்டுபிடிக்கணும். அப்ப இப்படித்தான் கேள்விகள் பெறணும். அப்போ ஒரு நாளும் உங்களோட கஷ்டம் என்று சொல்றதால பரிச்சத்தால் இலகுபடுத்தப்பட போவதில்லை. சரி, நீங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். நேரத்தை விரியம் செய்யாம 8 ராத்தல் பான், 8 ராத்தல் பான் என்றால் 1 ராத்தல் பான் 8 ரூபா 50 சம் என்றால் நாங்க என்ன செய்யறோம், 8 ராத்தல் பானுக்கு 50 படி பார்த்தா 4 ரூபாய். அப்புறம் 8 64 இதெல்லாம் மனக்கணிப்பாக இருக்கும். அப்ப 68 ரூபாய். அதாவது நான் உங்களை வழி நடத்துறது மிக இலகுபட கேள்விகளுக்கு விரைவாக விடையளிக்கிறது. 6 பென்சில் என்றால் ஏற்கனவே பார்த்தோம் 3 ரூபாண்டு 6 3 18 ரூபாய். அடுத்த 500 கிராம் சீனி பேக்கெட் 3. அப்ப இந்த கணிப்பை பாருங்க, 500 3 பேருக்குனா 1.5 கிலோகிராம். அப்ப 1 கிலோகிராம் சீனி இங்க என்ன விலை சொல்லி இருக்கு, 30 ரூபாய். 1.5 கிலோ கொண்ட 45 ரூபாய். 1.5 கிலோகிராம் 45 ரூபாய். இது நான் அதிதிறமைன்றதை முதலே சொல்லி போட்டேன். அப்ப நீங்க அதிதிறமையா வரணும்னா அது கூட முயற்சி. அதுக்கு இங்கெல்லாம் வாங்கி கொண்டு 200 ரூபாய் தாளை கொடுத்தால் உமக்கு கிடைக்கும் மிகுதிப்படம் அவ்வளவு கேட்கப்படுது. அப்ப நாங்க இங்கெல்லாம் கூட்டணும், கூடி போட்டு மிகுதி எவ்வளவு வந்து கண்டுபிடிக்கணும். பார்ப்போம். 200 கழிக்க வேணும். 8 மணி 16 இப்படிதான் கூட்டுறது. 8 மணி 16 16 5 21 2 மீதி இங்க கொண்டு வரோம். 8 9 9 13 131 ரூபாய். இப்ப என்ன செய்கிறோம், 200 எவ்வளவு மீதி என்று காட்டுறதுக்கு 100 ரூபாயில 31 போனால் 69, ஒரு 100 சேர்த்து விட்டால் சரி. சாரி, இந்த 100ஐயும் சேர்த்து விட்டால் 169 ரூபாய்னு மிக சாரி மிகுதி இல்லை பாக்குற இந்த இதுலயே. அப்ப 69 ரூபாய் தானே மிகுதி. ஏன் இந்த 131 ரூபாவுக்கு நாங்க 200 கொடுத்தால் இப்ப இந்த 100ல 100 போனா 100 போயிட்டு அப்ப மிகுதி 100ல 31 போகுது. 31 கழிக்கிறது எப்படி என்றது நாங்க தெரிந்து கொண்டோம். 31, அதாவது 100ல 31 கழிக்கிறதுக்கு என்ன மனக்கழிப்பாக செய்கிறேன், முதல் 30 கழிக்கிறது 70 ரூபாய், பிறகு 1 ரூபாய் கழிக்கிறது 69 ரூபாய். அப்ப கேள்விக்கான விடை 69. இனி இறுதி கேள்வி. இந்த பரீட்சையில வந்த இந்த பகுதியின் விலைப்பட்டியல் இறுதி கேள்வி. 6 ஆப்பிள் பழங்கள். அப்ப ஒரு ஆப்பிள் பழத்தின் விலை 17 என்றால் 3க்கும் முதல் பார்த்து நாங்கள் 51. 6 என்றால் அதன் 2 மடங்கு 102. 12 தீப்பெட்டி. ஒரு தீப்பெட்டி இந்த விலை இங்க 9க்கு 18 என்றால் 1க்கு 2 ரூபாய். அப்ப இங்க கேட்கப்பட்டது 15 தீப்பெட்டி என்றால் அதுக்கு 15 2ஆல மனக்கழிப்பால பெருக்கினால் 30 ரூபாய். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் 60 ரூபாய் சொல்லப்படுது, அதையும் அரைவாசியாக்கினால் 30 ரூபாய். இப்ப இந்த 3ஐயும் என்ன சொல்லப்படுது, விலைக்கு வாங்கிய நீங்கள் 150 ரூபாய் கொடுத்தா முதலாளி இன்னும் அவ்வளவு கேட்பார் அந்த கணக்காரர்.
அப்ப இந்த 102 30 கூட்டினோமா இருந்தால் 162 வருது. அப்ப 150 கொடுத்தால் 162 150 போனால் 12 ரூபாய் கேட்பார் என்பது கேள்விக்கான விடையாகும்.